சிவா சிவா. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாரோ டச் நித்திலா பாலாஜி. திங்கட்கிழமை சிவபெருமான் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த பதிவு பார்க்குற எல்லாருமே ஓம் நம சிவாயா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அதாவது முதல் கார்டு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தியாகம் செய்யுங்கள் அப்படின்னு. அதாவது எப்படி சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை உண்டு இந்த உலகம் முழுவதையும், இந்த பிரபஞ்சத்தையும், இங்கே வாழக்கூடிய மக்களையும் எல்லாரையும் காப்பாற்றினாரோ அது ஒரு தியாகம் இல்லையா? அதே மாதிரி இப்போ ஒரு சிலர் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம். சில முடிவுகள் இருக்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் இருக்கலாம். இந்த முடிவு எடுத்தால் நம்ம குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும், நான் இதை சாக்ரிஃபைஸ் பண்ணால் கண்டிப்பாக என் குடும்பத்தில் உள்ளவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு கட்டம் இருக்குது. நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக அதை சூஸ் பண்ணுங்கள். எப்படி சிவபெருமான் அந்த தியாகத்தை செஞ்சு ஆழகால விஷயத்தை உண்டப்போ இந்த உலகத்துக்கே நன்மை நடந்ததோ, அதே மாதிரி இப்போ நீங்கள் பண்ண போகிற இந்த ஒரு சிறிய தியாகத்தால், இல்லை நீங்கள் விட்டு கொடுக்க போகிற ஒரு சின்ன விஷயத்தால் உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் குடும்பத்தார்னு எல்லோருமே நிறைய பலன்களை பெறுவாங்க. கண்டிப்பாக நன்மை தான் நடக்கும். அது மூலமாக உங்களுக்கும் கிடைக்க வேண்டிய நல்லது சரியான நேரத்தில் கிடைக்கும். அதனால் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க ஒரு விஷயத்துக்காகனா தாராளமாக அதை அவங்களுக்காக விட்டு கொடுங்க, செய்யுங்க. அதில் தவறே இல்லை அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாங்க. ரெண்டாவதாக என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அப்படியே கொஞ்சம் வித்தியாசமாக செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது குடும்பத்தினருக்காக நீங்கள் ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணலாம், அதே நேரத்தில் உங்கள் மேலே நீங்கள் கொஞ்சம் கேரும் எடுத்துக்கணும். அதாவது உங்களுடைய உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு பிரேக் தேவைப்படுது. ஸோ நீங்கள் ரொட்டீனாக என்னென்ன வேலைகள் தினசரி பண்ணிகிட்ருக்கீங்களோ அதிலிருந்து ஒரு பிரேக் எடுத்து உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய வேலைகளில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம், மழை நேரமாக இருக்குது, பெருசாக எங்கேயும் போக முடியலன்னா கூட வீட்டிலையே நீங்கள் ஓய்வெடுக்கலாம், பக்கத்தில் உள்ள பார்க்குக்கு போயிட்டு வரலாம், ஒரு நாள் லீவ் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், தியானம் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசலாம். இந்த மாதிரி உங்களை எது சந்தோஷமாக வச்சுக்குமோ அந்த செயல்களை செஞ்சு செல்ஃப் கேர் எடுத்துக்கோங்க அப்படின்னு நமக்கு மெசேஜ் வந்திருக்கு. அதனால் உங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க, நான் உங்களை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சிவபெருமான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறாங்க. சிவனின் அருளால் எல்லோருக்கும் எல்லா நன்மையும் எப்போதும் கிடைக்கும். நன்றி நண்பர்களே, இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். கண்டிப்பாக இது உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஓம் நம சிவாயான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.